நம்ம இப்போ ஒரு ஸ்பையா வந்திருக்கோம் கைஸ். நம்ம இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம இங்க விஜய்க்கு போராட்டம் நடக்குதுன்னு கேள்விப்படுதால யாருமே இல்ல. நானும் இப்படிதான் ஏமாந்து போய் அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு ரவுண்ட் எடுத்து இங்க வந்து நிக்கிறேன். யாருமே இல்ல. எதுக்குடா இந்த மாதிரி தப்பு தப்பா பரவி விடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதிரிதான் பார்த்து நானும் வந்தேன். பட் இங்க யாருமே இல்லாத காரணத்தினால போராட்டம் பண்ண வந்தீங்களா விஜய்க்காக? சொன்னல இப்படிதான் வந்துட்டு ரெண்டு பேரா போயிடுறாங்க போல. அப்படிதான் கூட்டம் கலைஞ்சிருக்குமோ என்ன நடக்குது எனக்கு ஃபுல்லாவே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் நம்ம இருக்குமோ டக்குன்னு அங்கிள் கிட்ட போயிடுவேன். நான் எப்பவுமே போராட்டம் நடக்குது சொன்னாங்க விஜய்க்கு. தெரியலையா? என்ன கேட்க போறீங்களா? நானே உங்களை கேட்கலான்னு வந்தா நீங்க என்ன பண்றீங்க? என்ன அங்கிள் பண்றீங்க? கைஸ் அங்கிள் வந்து புஷ்பா ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாரு. அங்கிள் கிட்ட போய் கேட்போம் திரும்பி ஒரு வாட்டி. ஓகே நாங்களாம் கடை வச்சிருக்கோம் உனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் மனசுல எனக்கு கேக்குது. பக்கத்துல போய் ஒரு ஸ்பை மாதிரி போறேன். ஸ்பை இப்படி போக மாட்டாங்க, கண்ணம்பூச்சி விளையாடுறவங்க தான் இப்படி போவாங்களே ஏதோ ஒண்ணு. ஐயோ பாத்துறாரே கேமராவை. அரே கேமராமேன் இப்படியா வருவ? அண்ணா இங்க விஜய்க்காக போராட்டம் நடக்குது சொன்னாங்களேண்ணா, அது எப்ப நடக்கும்? இல்ல நடந்து போயிட்டாங்களா? நடந்து போயிட்டாங்களா? எலெக்ஷன் பத்தி பேசக்கூடாதுன்னு வந்து சொல்லாங்களா எல்லா கடையிலயும்? யாருன்னா வருவாங்க கேமரா தூக்கிட்டு ஏதாவது பேசுனீங்க அப்படின்னாங்களா? ஓ அண்ணாக்கு பயம்லாம் கிடையாது, ஆனா லைட்டா பயம் தான் தெரியுது. வேற யார கேட்கலாம்? ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்க கண்ணு சம்மழகா இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்க வந்து போராட்டம் நடக்குது சொன்னாங்க. தெரியலையா? நீங்களே இப்பதான் வந்தீங்களா? சும்மா வந்தீங்களா? அப்படியா? கைஸ் அவங்க கண்ணு சம்மழகா இருக்கு. காட்டலாமா நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்ணை? இங்க பாருங்க. ஆனா இருட்டுல எதுவுமே தெரியல. நான் கண்ணு அப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? பாய் பாய். கைஸ் போராட்டம்லாம் நடக்கல, எனக்கு தான் பெரிய போராட்டமா இருக்கு. ஏதாவது ஒரு நடக்கும். நம்ம ஆட்சி குமார மாட்டாச்சு வாய வச்சுட்டு அது நடக்கும்னு நினைச்சு வந்தா ஒண்ணுமே இல்லையே. நான் என்ன பண்றது? ஓகே ஃபைன் கைஸ். சன் நியூஸ்ல வரும் கூடிய சீக்கிரத்துல. இந்த மாதிரி பெரிய போராட்டம் நடத்துறாங்கன்னா அப்ப நம்ம கிளம்பி வருவோம். இப்ப என்ன பண்ணலாம் கைஸ்? இப்ப நம்ம பட்டினம்பாக்கம்ல இருக்கோம். நம்ம மெரினா பீச்ல இருந்து பட்டினம்பாக்கம் வந்துட்டோம். என்ன ரீசன்னா தளபதியோட வீடு பிளாட்ஸ் இங்க இருக்கு. அவரோட கையை பிடிச்சி வாங்க தளபதி நம்ம ஒன்னாவே போலாம் கார்ல உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பட் அங்க என்ன நிலவரம்னு எனக்கும் தெரியாது. உங்க கூட தான் நானும் பார்க்க போறேன். சோ என்னடா ஏற்கனவே கூட்டமா இருக்கிறார்கள். கும்பல் மொய் கும்பலி. என்னோட பெரிய கேமரா வச்சுட்டு ஆல்ரெடி சீனியர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கா? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க பாருங்க, இது என்ன நியூஸ் சேனல்? டைம்ஸ் நவ். அக்கா அழகா இருக்காங்க. இங்க வந்து நம்ம இங்கதான் நம்ம தளபதியோட பிளாட்ஸ் இருக்கு. இப்போ இதான் லைவ் போயிட்டு இருக்கோம். இங்கதான் வந்து நம்ம தளபதியோட பிளாட்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. என்ன நடக்குதுன்னு கேட்டா எனக்குமே தெரியாது. மேபி அவர் வெளில வர போறாரு, அப்படியே பின்னாடியே ஓடி போய் லைட்டா எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்னஸ் தான் எங்க அங்கிள் போக முடியும். முன்னாடி கார் நிக்குது அங்கிள், ஆட்டோ அங்கிள். டென்ஷன் பண்ணக்கூடாது சிக்னல்ல. எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க. ஆல்ரெடி வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கு. தளபதி வரப்போறான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு போறோம். அப்படியே ஒரு தூக்கத்தை போடுறோம். ஹாய். ஆனா நீங்க மிலிட்ரியானா? கிடையாதா? ஆனா இங்க போராட்டம் நடக்கும் சொன்னாங்களே, எப்போ ஆரம்பிக்கும்? டைமிங் ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? சும்மா பரப்பி விடுறானுங்களா? வதந்திய நம்பி எழுதுறோம். போட்டதுக்கு அப்புறம் எங்க போராட்டம்? சும்மா அப்படியே கேஷ்ல வந்து உட்காந்துருக்கோம். தப்புன்னு பார்த்தா கூட்டமா சேர்ந்துதான். அப்படிலாம் நடக்காதுன்றீங்க? சும்மா ஒரு நாள் நானும் எங்க விஜய்க்காக. நீ யாரு போட்டு போட்டீங்க? சொல்லாதீங்க வேணாம். சும்மா அப்படி கேட்டா சொல்லக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. நான் வந்து உங்களுக்காக, நீங்க ஒரு வேலை இங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்களோ அதான் நானும் பண்ணேன். ஏதோ நடக்குது போல நினைச்சு உள்ள வந்தேன். பட் இங்க எதுவுமே இல்லை, எல்லாமே குவைட் நார்மலா இருக்கு. வேற லெவல்ல ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஃபுல் போலீஸ். இங்க வந்து எங்குமே கார் விடக்கூடாது. ஃபுல் பேரிகேட் போட்டு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான். அது எல்லாமே பண்ணி நம்ம இவ்வளவு தூரம் வந்து பார்த்தாலும் வந்து இங்க யாருமே இல்லை. ஆனா நிறைய பேர்ட்ட பேசும்போது எல்லாருமே வந்து நான் ஆமா இருக்குன்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படி சொன்னாங்க. பட் இங்க எதுவுமே இல்லை. இதுதான் இப்போ உள்ள நிலவரம். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சப்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எப்பவுமே.